ஹாய். ஹாய். ஏன் இந்த மாதிரி? அப்படிதான் பண்ணுவேன். அப்படிதான் பண்ணுவீங்களா? சரி, ஓகே. நான் அப்படித்தான் பண்ணுவேன். நல்லா இருக்கு. நாம என்ன இன்னைக்கு பண்றீங்க? நல்லா இருக்கு. சொல்லுங்க. என்ன இன்னைக்கு நான் பண்றீங்க? நானா? ம். நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஆடியன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தலைவிதியா நம்ம பேசுறதெல்லாம் கேட்கணும்னு? அவங்க ரொம்ப நல்லவங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்களாம் நல்லவங்க தான். ஆனா நம்மகிட்ட வந்து சிக்கி மாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சரி, ஓகே. சிறகடிக்க ஆசை வந்து இன்னைக்கு நான் பார்த்தேன். ஓகேவா? ஓ, அப்படியா? ஆமா. அதை நீங்க மட்டும் பார்த்துட்டு எப்படி முன்னாடியே பாக்குறீங்க? நான் வந்து அதிகாலையில 6 மணிக்கு பார்த்துருவேன். பரவாயில்லைங்க. இவ்வளவு எதுல இருக்கீங்களோ இல்ல இதுல செம்மையா சுறுசுறுப்பா இருக்கீங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒரு half an hour எபிசோட் போகுதுன்னா ஒரு 4 இன்சிடென்ட். நான் வந்து கொஞ்சம் காலையில இதை பத்தி நான் பேசி போடும்போது விரக்தியா தான் போட்டேன். எதுல போட்டீங்க? மும்பை சினிமா 25ல. ஓகே ஓகே. நல்லா இருக்கு பேரு. நல்லா இருக்கா? ஆமா, உங்களோட நேட்டிவ் மும்பை. நம்ம சேனலுக்கு ஒரு விளம்பரம். நான் அடுத்து அமெரிக்கா சினிமான்னு கூட வைப்பேன். அப்ப நான் வந்து அமெரிக்கால இருக்கேன் அர்த்தமா? வச்சுக்கிறதா நமக்கு பிடிச்ச பேரை. ஆனா நீங்க பியூர் தமிழ், கரெக்டா? ஆமா. ஓகே ஓகே, சொல்லுங்க. சிறகடிக்கல என்ன பாட்டு? சிறகடிக்காசுல வந்து அந்த பையனை ஒளிச்சுக்கிட்ட கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான். அவன் யாருன்னா ரோகிணியோடைய புள்ள. அது யாருக்குமே தெரியாது. 2 பேருக்கு தான் இப்போதைக்கு தெரியுது. ஒண்ணு மீனா, கதையின் நாயகி. இன்னொன்னு இவங்க. அப்போ பாக்குறவங்களுக்கு தெரியும் என்ன போயிருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவரால் வந்து அந்த குழந்தைய வந்து ஏற்கனவே கடத்தலாம் பிளான் போட்டாங்க. அப்புறம் அது ஃபெயிலியர் ஆகி இப்ப அந்த குழந்தை வீட்டுக்கே வந்துருச்சு. இவங்க கூட தான் இருக்கு. அந்த குழந்தைய மறுபடியும் எப்படி வெளியே அனுப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தை உடம்புக்குள்ள பேய் பூந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை கிளப்பி விட்டு ஒரு பக்கம் போகுது. பேய் சீரியல் மாறிட்டா? அப்படி மாத்திருவாங்க. இது ஒரு பக்கம் போகுதுன்னா இன்னொரு பக்கம் ரொமான்ஸ் சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஸ்டோரியிலேயே சுருதி அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. சிறகடிக்க ஆசை இப்ப பாக்குறவங்க நம்ம இது பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும். அப்போ என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்களும் அவங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து செஃப்பா இருக்காரு. இப்ப வந்து நீத்துன்னு ஒரு கேரக்டர். அது யாருன்னா சுருதிக்கு சக்காலத்தியா கூட வரலாம். அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு அவங்களுக்கு. சரியா? அப்படிதான் நான் சொல்லுவேன். கண்டுக்க. அப்ப என்ன, நான் அப்படித்தான் சொல்லுவேன். சரிங்களா? அதனால வந்து என்னன்னா, என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து அவங்க 2 பேரும் கோவா போறதுக்கு பிளான். அந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் போற மாதிரி எல்லாம் அடுத்த சீன் வைப்பாங்க. இப்ப என்ன போய்கிட்டு இருக்குன்னா, இவங்க வந்து இது வந்து கிளை கதைகள் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குமா. இப்ப இவங்க ரொமான்ஸ் பண்ணி அப்படியே அந்த மாதிரி சமாதானம் ஆயிட்டாங்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குமா? நான் உன்னை என்ன லவ் பண்ணேன்னா அப்படின்ற மாதிரி அது போகுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீயா நானால வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். அந்த தலைப்பு என்ன அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி பேசுறாங்க. அப்படி பேசும்போது ஆனா என்னன்னா, அவன் ஏற்கனவே மீனா வந்து இந்த ரோஹிணியை வந்து ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆன மேட்டரை மறைச்சிருக்காங்க. அதனால அந்த இதை வந்து ரிவீல் பண்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்ப போயிருமோ அப்படின்றனால நான் அந்த ஷோல கலந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபியூச்சர்ல வந்து இந்த ரோஹிணிக்கு வந்து கல்யாணின்ற பேய் பிடிச்சிருச்சுன்ற மாதிரி எடுக்கிற மாதிரிலாம் ப்ரோமோ வந்து ஆல்ரெடி பெரிய டிவில காமிச்சிட்டாங்க. அவங்க பேரை சொல்லாம நான் பெரிய டிவி அப்படிங்கிறேன். சரியா? பெரிய டிவில வந்து காட்டிட்டாங்க. அதனால ஃபியூச்சர்ல இப்படியே போகும். கடைசி இந்த மொத்தத்துக்கு இந்த ஒரு 3 சீன் 4 சீன் வச்சு இன்னைக்கு முடிச்சிட்டாங்க. திரும்ப வந்து நாளைக்கு ஒரு வாரத்தோட எபிசோட் சொல்றீங்களா இல்ல பெர் டே? ஒரே ஒரு பெர் டேவோட எபிசோட்ல தான் இவ்வளவு இது வந்திருக்கு. அதாவது 4ஆ வந்துச்சு. ஒண்ணு வந்து பேசும்போது வந்து மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 2 சீனே காட்டி ஃபுல்லா எடுத்துடுவாங்க பெர் டேக்கு. நீங்க இல்ல நிறைய சொல்றீங்க. இதுல ஒரே ஒரு இதுல 4 இது வச்சிருக்காங்க. அதாவது முத்து மீனா அவங்க வந்து சந்திச்சு என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும், இந்த பக்கத்துல கதைக்குள்ளே ஒருத்தவங்க நம்ம யூடியூப் ஆரம்பிச்சு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இளமை காலத்துல வந்து ஹீரோயினா இருந்தவங்க. ஆள் உண்மையிலேயே அவங்களோட போட்டோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். பழைய போட்டோ எல்லாம் போட்டிருந்தாங்க. சுருட்ட முடி, பப்ளி மாஸ் மாதிரி இருப்பாங்க. ஹீரோயின் வேற லெவல்ல. அந்த போட்டோ எல்லாம் பார்த்தேன். அந்த போட்டோ பார்த்ததுல எனக்கு அவங்க மேல ஒரு பயங்கர ரெஸ்பெக்ட் கூடியிருச்சு. எப்படி இருந்திருக்காங்க, இப்படி ஒரு ஹீரோயின் வந்து இப்ப சீரியல்ல வந்து வயசான இவரை இப்படி ரோல் பண்றாங்க அப்படின்ட்டு. அவங்க எல்லாம் வந்து டாப் ஹீரோயின்லயே வந்திருக்க வேண்டியது. என்ன காரணம்னு அவங்க சொன்னாதான் தெரியும்.
ஆமா அவங்களுக்கு தானே தெரியும். அதாவது டாப்னு நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து தமிழ் ஹீரோயின் சொல்லுங்கன்னா ராதிகா மேம், நதியா மேம் லிஸ்ட் போடுவாங்க இல்லையா? ஆமா. அந்த 80ஸ்ல இருந்தவங்கள அந்த மாதிரி லிஸ்ட்ல இவங்க டாப்ல வைக்கிற அளவுக்கு அழகு. ஓ சூப்பர். ஆமா, அவங்க நடிப்பு வந்து இப்பவும் நல்லா இருக்கு. பட் நம்ம இப்ப பாக்குறது ஒரு ஆன்ட்டியா பாக்குறோம். ஓகே. ஆமா. அப்புறம் இன்னொரு டவுட் எனக்கு இருக்கு. இது கரெக்டா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நான் ரிவீல் பண்றேன். சிந்தாமணின்னு ஒரு கேரக்டர் வந்து விஜயோட ஃப்ரெண்டா இருக்காங்க இந்த சீரியல்ல. ஓகே. அவங்களும் இந்த கூட்டத்துல இந்த குழந்தை கடத்துறதுக்கு ஐடியா கொடுப்பாங்க. அவங்க வந்து காட்டுக்குயில் மனசுக்குயில் பாட்டுல வந்து தளபதி சாங் இருக்குல்ல, அதுல வந்து உள்ள வந்து ஒரு சீன்ல வாராங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? ஆமா. எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா அவங்க முகம் ஒத்து போற மாதிரி இருக்கு. இல்லையா அவங்க? அதாவது இந்த ஆன்ட்டிகள் எல்லாமே ஒரு காலத்துல ஹீரோயின் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. ஓகே ஓகே. ஆமா. நான் யார் ஆர்மி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ரோஹிணி ஆர்மி. ஏன் அப்படின்னா அவங்க தான் நல்லா எல்லாரும் ஏமாத்துறாங்க. காலத்துல நமிதா ஆர்மின்னு இருந்து ஜாலியா இருக்கு. அதனால நான் வந்து ரோஹிணி ஆர்மி. அப்புறம் நான் சுருதி ஆர்மின்னு சொல்லிடுவேன். அப்புறம் மீனா வந்து மாட்டி விட்டாங்கன்னா மீனா ஆர்மி அப்படின்றேன். நிறைய போயிட்டே இருக்கும் அப்புறம். ஆமா ஆமா. ஜாலியா இருக்குல்ல. நல்லாதான் இருக்கு. அப்புறம் நீங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? half an hour நடக்கிற விஷயத்தை வந்து 5 minutesல சொல்லிட்டீங்க. எக்ஸலென்ட். அப்படிதான் போகும். பிக் ஷாட் மாப்பிள்ளை விளம்பரம் வருதா உங்க சேனல்ல? எப்பவாச்சும் வருங்க. நான் மோஸ்ட்லி பாக்க அடிக்கடி இவன் வரும். பணக்காரன், இவன் பணக்காரன், இந்த பில்லை எப்படி கட்டுவான் அப்படின்ற மாதிரி வரும். ஆமா ஒருத்தர் கௌரவ் நீ ஒத்துக்க கௌரவ், ஆதி நீ ஒத்துக்க ஆதி, உன்ட பணம் கிடையாது அப்படிம்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம பறக்க விட்டா நீங்க சிறடிக்க ஆசையா பிக் ஷாட் மாப்பிள்ளை பாப்போங்க அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. உங்கள் கக்கா எஃப்எம். அவங்க பேரை சொல்லக்கூடாதுல்ல, அதனாலதான் சொல்றேன். என் பேரை சொல்லிட்டான் அப்படின்ட்டு வந்துருவாங்க. கண்டிப்பா. காக்கா எஃப்எம். அவங்க கூ கூ கீ கீ காக்கா கை கைன்னு வைப்பாங்க. வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு. ஆமா. ஏஆர் ரஹ்மானுக்கு பேர் வச்சிருப்பாங்க பெரியா பாய் அப்படின்ற மாதிரி. பெரிய டிவி நம்ம டிவிக்கு பேரு. அதனால சிறகடிக்க ஆசை. சிறகடிக்க ஆர்டிஸ்ட் எல்லாமே டான்ஸ் எல்லாம் ஆடி போடுவாங்க. ஆமாங்க. அவங்க அந்த அம்மா கேரக்டர் இருக்காங்கல்ல, அவங்க பேரு விஜயா. யோகா கிளாஸ் நடத்துவாங்க. விஜய் டிவில இது சவுண்ட் பார்ட்டின்னு ஒரு ஷோ இருக்கு, ரியாலிட்டி. செம்மையா அவங்க டான்ஸ் ஆடினாங்கங்க. ஐயோ இவ்ளோ குண்டா இருந்து எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்தது. அவங்கள அப்படியே மெய்மறந்து பார்த்தோம். அந்த அளவு டான்ஸ் செம்ம. அந்த பரதநாட்டியம் ஒண்ணு ஆடுவாங்க ஸ்டேஜ்ல. அது கூட அப்பப்போ யூடியூப்ல வந்துட்டு போகும் அந்த சீன். நல்லா டான்ஸ் போலங்க அவங்க. அதான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த சிறகடிக்க ஆசையும் பிக் ஷாட் மாப்பிள்ளையோட இந்த எபிசோட முடிச்சுக்கிடுவோம். கண்டிப்பா. அப்புறம் வேற ஒரு எபிசோட்ல வந்து நடிகளை பத்தி புரணி பேசுவோம். சரியா? புரணி அவங்கள பத்தின உண்மைகளை புரணி பேசுவோம். புரணி பேசுறதுக்கு ஒரு பாட்டியை நான் லைன்ல கூப்பிட்டு வரேன். கண்டிப்பா. புரணினா வதந்தி தானே? இல்ல, புரணினா கிழவிமார்கள்லாம் உட்கார்ந்து திண்டுல உட்கார்ந்து பேசுவாங்க. அதான் புரணி. இதுதாங்க அந்த புரணினா என்னது மீனிங் கேக்குறேங்க. மக்களுக்கு தெரியணும்ல. மக்களுக்கு எல்லாம் தெரியும். புரணினா அவங்கள பத்தி இல்லாததெல்லாம் இல்லாததெல்லாம் சொல்றது. அதான் வதந்தி சொன்னங்க. டீசன்ட்டா என்னங்க நீங்க? அப்படியா? வதந்திலாம் என்ன நல்லாவா இருக்கு அந்த வார்த்தை? புரணி தான் நல்லா இருக்கு. ஊர் பெருமையை செம்மையா காப்பாத்துறீங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஆடியோ டெய்லி கேட்கணும் அப்படின்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.